ஆயுர்வேத சிகிச்சையின் சிறப்பே மசாஜ், அத்துடன் அதிவிரைவு வலி நிவாரண பாஸ்கோ தைலம். ஆர்டர் இன் ஆன்லைன் emotif.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நம்ம சொந்த ஸ்டாக்ல ஒரு 1,00,000 ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு கோடி. இந்த 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு 1 கோடி ரூபாய் கையில வந்திருந்தா நம்ம ஈஸியா போய் ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், ஒரு வீடு வாங்கியிருக்கலாங்க. இல்ல முக்கியமான விஷயம் என்ன, நான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நான் மட்டும் வளர்ந்தா போதாதுங்க, என்னோட சேமிப்பையும் வளர்க்கணும். அப்பதான் பணவீக்கத்தையாவது நம்ம சரி பண்ணிக்க முடியும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது முக்கியம். எங்கேயாவது போகும்போது யாருன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்த இடங்க, எல்லாம் எங்கள் தாத்தா பார்த்த இடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்பாவும் தாத்தாவும் பார்த்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். யார் அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க தான் அதோட ருசியை அனுபவிக்க முடியுங்க. சரியா இல்லைங்களா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது முக்கியம். இப்போது நிறைய ஐடியில் இருக்கிறவங்க, சின்ன சின்ன ஜாபில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கூட பார்த்தீங்கன்னா சேமிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் நிறையவே உருவாயிடுச்சுங்க. இப்போ உருவாகும் போது அவங்க இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. போயிட்டுங்க இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாருங்க, அந்த நிறுவனம் பேரே என்னன்னு தெரியலங்கன்னா அதில் போய் வாங்கினா கண்டிப்பாக சிக்குவாங்க. இது இப்போ ₹1 இருக்குங்க, இது 10,000 ரூபாய் போயிடும்னு சொன்னால் அது என்ன துறைன்னு பார்க்கணுங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம செக்டார் வைஸ் பார்க்கணுங்க, இல்லைன்னா ஓனர் வைஸ் பார்க்கணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், எப்படிலாம் அனலைஸ் பண்ணுன்றதை இன்றைக்கி நம்ம நேர்காணலில் பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பசங்க நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க, ட்ரேடிங் வரைக்குமே அவங்கெல்லாம் கற்றுக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சியை எப்படி அனலைஸ் பண்ணணும் சார்? ஆக்சுவலாக இப்போ நிறைய பேருக்கு ஆர்வம் வந்துருச்சுங்க, சந்தையில் முதலீடு பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும்ட்டுங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் 2 விதமான அனலைஸ் இருக்குங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் அனலைஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனலைஸுங்க. இப்போ ஃபண்டமெண்டல் அனலைஸ் என்னென்னா, நடந்து முடிந்த விஷயங்களை கணக்கு போடுறதுங்க. ஓகே, இந்த செக்டார் இந்த ஸ்டாக் நல்ல லாபம் கொடுத்துருக்கு, இந்த செக்டார் நல்ல லாபம் கொடுத்தன்றது நடந்து முடிஞ்சதை நம்ம கணக்கு போடுறோங்க. டெக்னிக்கல் அனலைஸ்ன்றது அந்தந்த நேரத்துக்கு வர சூழலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த குட் நியூஸ், பேட் நியூஸ், நாட்டில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் போட்டு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறோங்க. அதாவது அந்த ஓனருடைய இறப்பாக இருக்கலாம், ஏதாவது ஸ்கேம் இருக்கலாம், அந்த மாதிரி நடக்கிறது தான் டெக்னிக்கல் அனலைஸுங்க. ஃபண்டமெண்டல் அனலைஸ்ன்றது நம்ம சொன்ன மாதிரி நடந்து முடிந்ததை அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே நடந்து முடிந்த விஷயங்கள் தாங்க. அப்போ நடந்து முடிந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம்னா இனி அது போல தான் நடக்க போகுதுன்றது ஒரு நம்பிக்கைங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்போது ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது இன்னும் 10 வருடம் கழித்து நமக்கு என்னெல்லாம் எந்த துறைகளெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவைன்றதை நம்ம முடிவு பண்ணணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2003, 2002 காலவாக்கில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு வச்சிங்களேன், பெருசாக டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. மார்பிள்ஸ் நிறையா இருக்குங்க. இதுக்காக ராஜஸ்தான்லாம் போவாங்க, அங்கிருந்தெல்லாம் போய் மார்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டைல்ஸ் நிறுவனங்களுக்கு பெரிய சேல்ஸ் இல்லை. அப்போது இவ்வளோ பெரிய ஃப்ளாட்ஸோ இவ்வளோ பெரிய சிஸ்டம் கூட அப்போ பெரிய வளர்ச்சிக்குள்ளே வரலைங்க. அப்போ என்ன ஆகுதுன்னாங்க, ஒரு கஜாரியா செராமிக்ஸ்னு ஒரு கம்பெனி, இந்த டைல்ஸ் கம்பெனி ஒன்று வருதுங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதோட விலை வெறும் ₹2 தான் இருக்குது. இது 2003, 2002ங்க. அப்போது அந்த மார்பிள்ஸ் காலம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே மார்பிள்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இவங்க புதுசாக ₹2 இருந்த அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ₹1,500 ஆயிடுச்சுங்க. ஏன்னாங்க இன்றைக்கி யாரும் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அப்போ இதுதாங்க, அதாவது நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எது அதிகமாக தேவைப்படும். இப்போ அது பார்த்திங்கன்னா வெறும் ₹2 தான் இருந்ததுங்க. அப்போ அந்த ₹2 இருக்கும்போது ஐடியா பண்ணணுங்க. இன்னும் நிறைய பில்டிங்ஸ் வரப்போகுது, ஜனத்தொகை நகரத்தை நோக்கி, கிராமத்துலேருந்து நகரத்தை நோக்கி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இட தட்டுப்பாடு வரும், இதெல்லாம் நடக்கும்ன்றதை அப்போ அனலைஸ் பண்ணி நம்ம வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லாபத்தை நம்ம எடுத்திருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோவில் இருக்காங்க, எலக்ட்ரிக்கலில் இருக்காங்க, இந்த மாதிரி நிறையா துறைகளில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு ₹5 ரேஞ்சில் தான் இருந்ததுங்க. பட் இந்த ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2000க்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இஎம்ஐ சிஸ்டம் கிடையாதுங்க. அப்போ என்ன சிஸ்டம் இருந்ததுன்னா கிரெடிட் கார்டு சிஸ்டம் இருந்ததுங்க. புரியுதுங்களா? கிரெடிட் கார்டு சிஸ்டம் இருந்ததுங்க. நேராக போவாங்க கார்டு, ஏன்னா அப்போ எல்லா வங்கிகளும் கூப்பிட்டு கிரெடிட் கார்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே போய் கிரெடிட் கார்டை போட்டுட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அது என்னாச்சு, கொஞ்சமாக மாறி இவங்க பஜாஜ் ஃபினான்ஸ்னு ஒரு சிஸ்டம் ஆரம்பித்த உடனே என்னாச்சுன்னா இவங்க எல்லா அவுட்லெட்ஸ்லையும் போய்
இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்கள் போய் இருக்க ஆரம்பிச்சுட்டு, யார் உள்ளே வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுங்க, அவங்க ஒரு ரூ. 10,000 பொருள் வாங்க வர்றவங்களுக்கு ரூ. 20,000 பொருளாக வாங்க வச்சுங்க, அந்த பிஸ்னஸை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அவங்க வளர்த்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஐடியா என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் வந்து டெக்னாலஜி வளர வர புதுசாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, வெறும் வந்து இன்றைக்கி இருக்கிற டிவி மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி இருக்கிற ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி கிடையாதுங்க. அப்போ என்னென்னா இதெல்லாம் வரப்போகுதுன்றதை முடிவு பண்ணிக்கிட்டு அவங்க மக்கள்கிட்ட வந்து ஃபினான்ஸ் சிஸ்டத்துக்குள்ளே வராங்க. அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய ஜனங்கள் வந்துங்க ஒவ்வொரு அவுட்லெட்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, பெரிய அளவில் அவங்க வளர்ந்துங்க ஆல்மோஸ்ட் 2017 கூட ரூ. 1000 தான் இருந்ததுங்க. அப்போ அதுக்கப்புறமா தான் வாங்குற சக்தி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஜனங்க கிட்டங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூ. 8,000 ஆயிடுச்சுங்க. ஆமாங்க. ரூ. 5 ஆரம்பித்து ரூ. 5க்கும் கீழெல்லாம் இருந்த காலம் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரூ. 8,000 கிட்ட நெருங்கிருச்சுங்க. அப்போ இதோட விஷயம் என்னென்னாங்க, அவங்க ஐடியா பண்ணுறாங்க. எப்படி ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஐடியா பண்ணுதுங்க, இன்னும் 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோட குரோத் இப்படி இருக்கும், அதுக்காக நம்ம இந்த பிஸ்னஸ்க்குள்ளே போகணுன்றதை அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வந்துங்க டிசைட் பண்ணணும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்ன்றதுங்க. இப்போ நிறையா நம்ம பேசுகிறோங்க, இவி வெஹிக்கிள்ஸ் தான் வரப்போகுது, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக வரதான் போகுதுங்க. ஏன்னா ஏதோ ஒரு மாற்று வந்துக்கிட்டே தான் இருக்கணுங்க. இப்போ வரும்போது இப்போ நம்ம யோசிக்கணுங்க, இப்போ அந்த மாதிரி ஒரு இவி வெஹிக்கிள்ஸ் வந்தால் யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் லீடிங்கில் இருப்பாங்கன்னா டாட்டா தான் இருப்பாங்க. ஏன் டாட்டா இருப்பாங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஓலா ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வெஹிக்கிள்ஸ் வந்து டாட்டா தான். எங்கேயோ 1-2 தான் நீங்கள் வந்து மாருதியை பார்க்க முடியுங்க. அப்போ மற்ற எல்லாமே டாட்டாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த வண்டியை வச்சுருக்கிறவங்க அதே நிறுவனத்துக்கு தான் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. அப்போ எங்கே போய் வாங்குவாங்க? அங்கே தான் போய் வாங்குவாங்க. அப்போ டாட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ இவி வெஹிக்கிள்ஸில் வந்து அவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு காரணம், விலையிலையும் அவங்களால கம்மியாகவும் கொடுக்க முடியுங்க. டாட்டாவால் கம்மியாக கொடுக்க முடியும். ஏன்னாங்க அவங்கக்கிட்ட எல்லா செக்டாரும் கைக்குள்ளே இருக்குங்க. பவர் செக்டார் இருக்குது, டாட்டா பவர் இருக்குங்க. அப்போ அதுக்கு தேவையான போர்டெல்லாம் அங்கேயே இருந்தே எடுத்துப்பாங்க, டாட்டாவிலேருந்தே எடுப்போம். அப்போ அந்த குரூப்புக்குள்ளே எல்லாமே நடக்குதுங்க. ஸ்டீலா, அதுக்கு தேவையான பாடிக்கு தேவையான ஸ்டீல் அங்கேருந்தே எடுத்துப்பாங்க. அப்போ என்னென்னாங்க, மற்றவங்களோட வந்து அவங்களால ஒரு காம்படிட்டிவாக வந்து ஒரு ப்ரைஸை வந்து மார்க்கெட்டில் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஃப்எம்ஜிங்க. இப்போ எஃப்எம்ஜி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இதெல்லாம் ஒரு மோனோபொலியான விஷயங்கள். இப்போ ஐடிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு புகையிலை ப்ராடக்ட்டில் வந்து அது நல்லதா கெட்டதான்றதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனைங்க. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்றைக்கி வந்து நம்பர் 1ல் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அவங்க வந்து பெரிய அளவில் வளர்ந்து பிஸ்னஸை விரிவுபடுத்துகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு செக்டாருக்குள்ளேயோ ஒரு ஸ்டாக்குக்குள்ளேயோ போகும்போது அதோட செயல்பாடுகள் பார்க்கணுங்க. அவங்க ஒரே ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறாங்களா, இல்லை அதரை சுற்றி வந்து நிறைய இந்த பிஸ்னஸை வந்து கிளைகளை வந்து டெவலப் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடிசி பார்த்தீங்கன்னா வெறும் புகையிலையில் மட்டும் இல்லைங்க, ஹோட்டல்ஸில் வந்து இன்றைக்கி நம்பர் 1 இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரியில் வந்திருக்காங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டிங்க ஒரு ஊதுவத்தின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சேல் அவங்க தாங்க. இன்றைக்கி அவ்வளோ பெரிய நிறுவனம் ஊதுவத்தி தயாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களோட மக்களாக அந்த ஐடிசி ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட சேல்ஸ் வந்து கண்டிப்பாக வளர்ந்து தான் ஆகணுங்க, அதிகமாகி தான் தீரணுங்க. அப்போது அந்த நிறுவனங்கள் மாதிரி பங்குகளை நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்குங்க. இன்னொன்றுங்க, இந்த பொருட்களை எல்லாம் யாராவது வாங்காமல் நிறுத்த முடியுமா? அத்தியாவசிய பொருட்கள் நிறுத்தவே முடியாதுங்க. இதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள். இது யாரும் வந்து நம்ம நிறுத்த முடியாது. ஒரு இந்துஸ்தான் லிவரில் போயிட்டுங்க நம்ம சோப்பு வாங்காமல் இருக்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் திருப்பி பார்த்தோம்னா ஒன்று இந்துஸ்தான் லிவரில் இருக்கும், இல்லை விப்ரோவில் இருக்குங்க, இல்லை ஐடிசியில் இருக்குங்க. அப்போ இவங்க ஜனங்களாக வந்து கலந்துட்டாங்க. அப்போது நம்ம முடிவெடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் வந்து தொடர்ந்து டிமாண்ட் இருக்கிற ஒரு விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா 1999 இதே மாதிரி தான் ஒரு ₹5 அந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் அவங்க வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐசிஐசி பேங்க் ஆல்மோஸ்ட் ₹1000 ஆயிடுச்சுங்க. அப்போது இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஸ்ப்ளிட் ஆகி எல்லாம் வந்திருக்குங்க. பெரிய அளவு ஹை போயிட்டு திரும்பி ஸ்ப்ளிட் ஆகி எல்லாம் கூட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. அப்போ என்னென்னாங்க, அவங்க வரும்போதே என்னாச்சுன்னா ஐசிஐசி பேங்க்குக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னாங்க, வரும்போதே அவங்க மதுரா பேங்க்ன்ற பேங்க்கை வந்துங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போது நைட்டாக வெறும் போர்டு மட்டும்தான் மாற்றினாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கிளைண்ட் வந்து எஸ்டாப்ளிஷிங், ஆல்ரெடி மதுரா அந்த அக்கௌண்ட்டில் வச்சுருந்தவங்கலாம் எஸ்டாப்ளிஷிங்க, வெறும் நேம் மட்டும்தான் மாற்றினாங்க. இப்போ ஜியோ ஃபினான்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாங்க, அவனுக்கு ஏகப்பட்ட அவுட்லெட்ஸ் இருக்குங்க. இப்போது ஜியோ ஃபினான்ஸ் வந்தால் ஃபஸ்ட்டு ஃபினான்ஸு அந்த இப்போ வந்து நீங்கள் நேராக ரிலையன்ஸ் டிஜிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு ஜியோ வந்து ஃபினான்ஸ் பண்ணுமா, பஜாஜ் ஃபினான்ஸ் பண்ணுமா, அவங்க செகண்ட் பிளேஸுக்கு போயிடுவாங்க. ஆமாம், ஜியோ வந்து அவனோட ஓன் அவுட்லெட்ஸில் வந்து அவனோட ஃபினான்ஸை தான் டெவலப் பண்ண பார்ப்பாங்க. இன்றைக்கி ₹200 இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸுக்கு வந்துங்க அவங்க எப்போவுமே அவங்க வந்து கேம் சேஞ்சருங்க.
ரிலையன்ஸ் வந்துங்க கேம் சேஞ்சருங்க. அவங்க வந்து பப்ளிக்கோட உள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லாமே அடிபட்டு போயிடுங்க. இன்றைக்கி ரிலையன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஜியோன்ற ஒரு கான்செப்ட் வரலன்னு சொன்னால் இன்றைக்கி வந்துங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்கலாம் ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ சோஷியல் மீடியா டெவலப் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னாங்க அன்றைக்கி ஜியோன்னு ஒரு கான்செப்ட், அதாவது ரிலையன்ஸ் ஆர்காம்னு ஒரு கான்செப்ட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்க முடியாது. அது வரல. நாங்கள் அன்றைக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணும்போது அலோன்னா 18 ரூபாங்க, பீக் ஹவர்ஸில் 36 ரூபாங்க, அந்த மாதிரிலாம் இருந்த காலங்க. அதையெல்லாம் எளிதுபடுத்துறது யாருன்னா அந்த ரிலையன்ஸ் தாங்க. இப்போ அந்த மாதிரி தாங்க எல்லாமேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குங்க, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்குங்க, நிறையா இருக்குங்க, அவங்களோட ஐ ஸ்டோர்ஸ் இருக்குங்க. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கும்போது அவங்க தான் நம்பர் 1 ஃபினான்சியராக இருப்பாங்க. இன்னும் அவங்க இந்த நிறைய ஃபாரின் கம்பெனியோடலாம் டைப் வச்சுருக்காங்க. இப்போது அவங்க வந்து ஒரு பிஸ்னஸோடு நிறுத்தலைங்க, அதர் பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிலையன்ஸும் வந்துங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க ஒன்லி கேஸ்லையோ எனர்ஜி அதில் மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி மக்களுக்குள்ளோட மக்களாக பரவும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது நமக்கும் வந்து தேவைகள் அதிகமாகும் போது அவங்களும் வளருவாங்க, அவங்களோட சேர்ந்து நம்மளும் வருவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுங்க. அப்போ நம்ம இப்படி தான் வந்து கணக்கு போடணுங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷ கதைங்க. இப்போ இந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இப்போ நம்ம சொன்ன ஸ்டாக்கில் ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தா இன்றைக்கி ஒரு கோடிங்க. இந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி 1 கோடி ரூபாய் கையில் வந்திருந்தா நம்ம ஈஸியாக போய் ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், ஒரு வீடு வாங்கியிருக்கலாங்க. இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நான் மட்டும் வளர்ந்தால் போதாதுங்க, என்னோட சேமிப்பையும் வளர்க்கணுங்க. அப்போ தான் பணவீக்கத்தையாவது நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியுங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது முக்கியம். இப்போ நம்மளே நிறைய இடத்துல பார்ப்போங்க, எங்கேயாவது போகும்போது யாருன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்த இடங்க, இதெல்லாம் எங்கள் தாத்தா பார்த்த இடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்பாவும் தாத்தாவும் பார்த்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். யார் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க தான் அதோட ருசியை வந்து அனுபவிக்க முடியுங்க. சரியா இல்லைங்களா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது முக்கியம். இப்போ வந்து நிறைய இன்வெஸ்டார் வந்து உள்ளே வராங்க. இன்னொன்று இப்போ வருமானமும் கூட இருக்குங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. வருமானத்தில் பார்த்தீங்கன்னா வீண் செலவு பண்ணுறது தான் அதிகமாக இருக்குங்க. அந்த செலவை குறைச்சால் கண்டிப்பாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடலாங்க. இப்போது நிறைய ஐடியில் இருக்கிறவங்க, சின்ன சின்ன ஜாபில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கூட பார்த்திங்கன்னா சேமிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து நிறையாவே உருவாயிருச்சுங்க. இப்போ உருவாகும் போது அவங்க இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணுங்க. போயிட்டுங்க ஏற்கனவே எந்த நிறுவனங்கள் எல்லாம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு, அந்த நிறுவனங்களுக்கு என்ன துணை நிறுவனங்கள்லாம் இருக்குது, இதையெல்லாம் அவங்க வந்து பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சிக்கல் இல்லாமல் அவங்க வந்து இருக்கலாம். ஆக்சுவலி இப்போ நேயர்களே, சார் வந்து சொல்கிற விஷயம் கூட இந்த பஜாஜ் ஃபினான்ஸாக இருக்கும், ஜியோவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அதில் வாங்குங்கன்னு அவர் சொல்லலை. அவர் சொல்கிறது வந்து கடந்து வந்த பாதை. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆரம்பித்தாங்க, இப்போ அவங்க நல்லா வளர்ந்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஃப்யூச்சர் எதை நோக்கி இருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்குன்றது தான் சார் வந்து இன்சஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பணம் உங்கள் பணத்துக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கொடுங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 10 வருஷத்தில் இப்படி வந்திருக்கும்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணி எந்த துறைகள் நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுக்குறோங்க. ஓகே, இந்த துறை வந்து இன்னும் 10 வருஷத்தில் போனால் இப்படி எல்லாம் இருக்கும், இந்த துறையெல்லாம் இப்படி வளர்ந்துருக்குன்றதை வந்து நம்ம சொல்கிறோங்க. முடிவுகள்ன்றது வந்து அவங்க தான் எடுத்தாகணும், அதில் எதுவும் மாற்றம் கிடையாதுங்க. அவங்க அனலைஸ் பண்ணும்போது அதுக்கான விடைகளும் தெரிய வரும். நிச்சயமாக தெரியுங்க. அவங்க அனலைஸ் பண்ணி பண்ணும்போது தாங்க அவங்களுக்கு அதோட ருசி தெரியுங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு நல்ல நிறுவனங்கள். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாருங்க, அந்த நிறுவனம் பேரே என்னன்னு தெரியலங்கன்னா அதில் போய் வாங்கினா கண்டிப்பாக சிக்குவாங்க. இது வந்துங்க இப்போ ₹1 இருக்குங்க, இது 10,000 ரூபாய் போயிடும்னு சொன்னால் அது என்ன துறைன்னு பார்க்கணுங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம செக்டார் வைஸ் பார்க்கணுங்க, இல்லைனா ஓனர் வைஸ் பார்க்கணுங்க. சார் அப்படி ஓனர் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது, ஒரு காலகட்டத்தில் கேஃபிடே வந்து பெரிய பூமிங்காக இருந்தது. கேஃபிடே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராகவும் இருந்தது. பயங்கரமான லாஸுக்குள்ளேயும் தள்ளப்பட்டாங்க. ஓனருடைய, அதாவது இன்வெஸ்டரை வச்சு பேஸ் பண்ணி சொல்லும்போது ஓனர் வந்து நஷ்டத்துக்குள்ளே போனார் அவர் இறப்புக்கு அப்புறம். ஆனால் இப்போ இந்த கேஃபிடேவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது சார்? ஆரம்பத்தில் இருந்து சொல்லலாங்க. அந்த சிஇஓ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாருங்க. அது ஆரம்பித்ததோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு டீ கடையில் தான் நிறைய மீட்டிங்ஸ் நடக்குங்க. ஒரு நம்ம ஊர் டீ கடையில் தான் நிறைய மீட்டிங்ஸ் வந்து நடக்குங்க. அங்கே தான் பேப்பர் படிக்கிறது, அரசியல் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுங்க. இப்போ இவர் வந்து ஒரு வேறு விதமாக திங்க் பண்ணார். ஏன் வந்து டீ கடையில் வந்து சாதாரண ஆட்கள் பேசுகிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரு மீட்டிங் ஏரியா வேணும்னா அதை ஏன் நம்ம வந்து ஒரு எல்லா வாட்டி 5 ஸ்டார் ஹோட்டலே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், எல்லாருமே ஏன் வரணும், நம்ம இந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சோம்னா அவங்க வந்து அவங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க, அங்கே சில பிஸ்னஸ் டீலெல்லாம் பண்ணுவாங்க, இது ஒரு புது கான்செப்டாக இருக்குமேன்ற மாதிரி அவர் வந்து ஆரம்பித்தாருங்க. பட் அவர் ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல வளர்ச்சி வந்தது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப நிறைய அவுட்லெட்ஸை வந்து கூட்டம் வராத இடத்துலலாம் அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அவுட்லெட்ஸ் போட்டுட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு நஷ்டம் வந்ததுங்க. அதான் மணி மேனேஜ்மெண்ட், அதாவது நம்ம கையில் இருக்கிற பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றது முதல் தெரிஞ்சுக்கணுங்க, அது யாராக இருந்தாலும் சரிங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மணி மேனேஜ்மெண்ட் எங்கேயோ தப்பி போயிடுச்சுங்க.
அப்போ அவருக்கு வந்து ஒரு கடன் வருதுங்க. பட் ஆனால் ஒரு விதத்தில் பார்க்கும்போது அவரோட அசட்டுக்கும் அவரோட கடனுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க. அதை அவர் வித்திருந்தாலே அதை வந்து கடனை கண்டிச்சு முடிச்சிருக்கலாங்க. பட் ஆனால் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னாங்க, திடீர்னு ஏதோ ஒரு பயத்தில் பேனிக் ஆகிங்க 2019 சம்திங்கில் ஒரு பண்ணிக்கிறாருங்க. பண்ண உடனே அவங்களோட ஒய்ஃபுங்க அது வரைக்கும் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே பெருசாக இன்வால்வ் ஆகாத அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிராண்டை வந்து எப்படியாவது நம்ம கொண்டு வரணுன்ற ஒரு காரணத்துக்காக இதுங்க முதல் எதெல்லாம் லாஸ் கொடுக்குற அவுட்லெட்ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு எது லாபம் கொடுக்குமோ அதை மட்டும் செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. செயல்படுத்திட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸோடெல்லாம் பேசி நம்ம இதை வந்து பெரிய அளவில் கொண்டு வரணும்னு ஒர்க்கர்ஸோட சப்போர்ட் வந்து காஃபி டேயில் பெரிய அளவில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இமிடியேட்டாக நமக்கு லாபம் வரணுன்றதுக்காக அவங்க காஃபி பவுடரை வந்து பெரிய அளவில் மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களோட பிராண்டை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவில் மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு நல்ல பூம் கொடுத்துருச்சுங்க. நல்லா ஆன்லைனில் ஆஃப்லைனில் எல்லாமே பண்ணனாச்சுன்னா அது ஒரு பெரிய பூம் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2019க்கும் இப்போ 2023க்கும் பெரிய வருடங்கள் கிடையாதுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அது 475 கோடி ஆகி போச்சுங்க. அந்த 7000 கோடியை 475 கோடியாக வந்து அவங்க 1000லேருந்து 100க்கு வந்துட்டாங்க. ஆமாங்க, வந்துட்டாங்க. அந்த அந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க 475 கோடிக்கே வந்து அந்த லாஸை வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் இன்னும் ஒரு வருஷத்தில் அவங்க வந்து முடிச்சிருவாங்க. அப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸுக்கெல்லாம் பேங்க்ஸே வந்து அவங்களுக்கு வந்து எல்லோ நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதையே வந்து அவங்க ஃபைட் பண்ணாங்க. எனக்கு எதுக்கு நீ எல்லோ நோட்டீஸ் கொடுக்குறன்ற அளவுக்குலாம் அவங்க வந்து ஃபைட் பண்ணிங்க. இன்றைக்கி வந்து அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் திங்க் பண்ணணுங்க. ஒரு லாஸ்லேருந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு பெரிய அளவில் அவங்க வந்து கொண்டு வரும்போது அது வந்து கண்டிப்பாக லாபத்துக்கு வருமா வராதா? இந்த 7000 கோடிங்க 475 கோடி ஆச்சுன்னு சொல்லும்போது நான் வந்துங்க நிறைய பேருக்கு ஐடியா கொடுத்தோம். நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணும்போது வெறும் 25 ரூபாயில் இருந்ததுங்க. இப்போ 50 ரூபாய் ஆயிடுச்சுங்க. ஏறிச்சிங்க, 100% மேலே போயிடுச்சிங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அதுதாங்க. ஆயுர்வேத சிகிச்சையின் சிறப்பே மசாஜ், அத்துடன் அதிவிரைவு வலி நிவாரண பாஸ்கோ தைலம். ஆர்டர் ஆன்லைன் emotif.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.